அல்லேலூயா. நம்ம வசனத்துக்கு நேரா போலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 48 வரையில வசனங்கள். ஆமேன் ஆமேன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ வந்தாங்க, கர்த்தரை தேடி வந்தாங்க. தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் செலவழித்தும் மருத்துவரால் கைவிடப்பட்டு வேற வழி இல்லைங்கிற சூழ்நிலையில ஆண்டவரை தேடி வராங்க. அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அவர் என் மேல வச்சு கை வச்சு ஜோமனும் இல்லை, அவர் வஸ்திரத்தை தொட்டாலாவது என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகும் சொல்லி விசுவாசத்தோடு வராங்க. வந்து தொடுறாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்தோன்னு சொல்றாரு, யார் என்ன தொட்டது சொல்லி கேட்கும்போது சீசர்களை சொல்றாங்க, யாரும் தெரியாது. ஆனா பேதுரு டக்குன்னு சொல்றாரு, ஆண்டவரே உங்களை நெருக்கிட்டு ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, இதுல யார் என்ன தொட்டதுன்னு கேட்டா என்ன சொல்ற, இப்படி சொல்ல முடியும் சொல்லும் போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஒருத்தர் என்னை தொட்டது உண்டு. தெளிவா ஆண்டு சொல்றாரு, ஒருத்தர் என்னை தொட்டிருக்காங்க சொல்லி சொன்னாங்க. சொல்லும் போது அந்த அம்மா பயந்து நடுங்கி வந்து, நான் மறைஞ்சிருக்கிறேன், நான் தொட்டது என் தேவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய காரியத்தால சொல்றாங்க, தான் சொஸ்தமா அடைஞ்சது சொல்றாங்க. சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை தொட்டது, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினதுன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த வசன பகுதி வாசிக்கும் போது என்ன தொட்ட வார்த்தை எதுன்னா, யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டது. எல்லார்ட்டும் கேட்கிற, யார் என்ன தொட்டதுன்னு சொல்லி கேட்கும் போது மத்த சீசர் சொல்றாங்க, தெரியாது, யாரும் தெரியாது. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உங்க பின்னாடி பயங்கர பெரும் கூட்டம் வருது. ஏன்னா ஆண்டவர் எங்க போனாலுமே அவர் கூட வந்து பெரும் கூட்டம் இருக்கும். நமக்கே தெரியும், 5 அப்பமும் 2 மீன் வச்சு 5000 பேர் போச்சாங்க. ஒரு இடத்துல 7 அப்பமும் சில மீன்கள் வச்சு 4000 பேர், அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆட்கள் இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யார் என்ன தொட்டதுன்னு கேட்டா எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு இது படிக்கும் போது இயேசு பின்னாடி ஒரு 6 விதமான கூட்டம் சுத்திட்டு இருந்துச்சு. இயேசு பின்னாடி 6 விதமான கூட்டம். ஒரு கூட்டம் வந்து அற்புத சுகத்துக்காக இயேசு கிட்ட போனா எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலுமே குணமாக்குவாரு, செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு, முடவர்கள் நடக்க செய்திருக்கிறாரு, குருடர்களை பார்க்க செய்திருக்கிறாரு, அதெல்லாம் நாம் போனா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு விசுவாசித்து பின்னாடி போற ஒரு கூட்டம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஒரு கூட்டம் எதுக்குன்னா, இயேசு எங்க போனாலுமே யாரையும் பட்டினி அனுப்ப மாட்டாரு. ஆமா தானுங்களேன்? அது நடக்கும் போது யாரையும் அவர் பட்டினி அனுப்புனதே கிடையாது. நல்லா வயிறு திருப்தியா சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட போனா ஒரு சில கூட்டம் எப்படின்னா, இயேசு கிட்ட போனா நம்ம வேலை செய்ய தேவையில்லை, வேர்வை சிந்த தேவையில்லை, அங்க போனா வயிறு ஃபுல்லா சாப்பாடு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு முடிஞ்சு வரும்போது பேக் பண்ணி எடுத்துருவாங்க. மீதி துணிகள் 12 கூட நிறைய 7 கூட நிறைய எடுத்திருக்காங்க. அதனால மிச்சம் எடுத்து பார்சல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மீதி ஆண்டவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவர் சாதா சாப்பாடு கொடுக்கல. எப்பவுமே கஞ்சியோ, நிறைய பேர் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சியாவது நார்மல் சாப்பாடு தான் கொடுப்பாரு. ஆனா ஏசுக்கிட்டு போனா நார்மல் சாப்பாடு கிடையாது, நான்வெஜ் தான். எப்பவுமே நான்வெஜ். அது வயிறு முட்டை சாப்பிடலாம், வயிறு திருப்தி அடையிறாலும் சாப்பிடலாம். அதனால சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்துச்சு. இன்னொரு கூட்டம் எதுக்குன்னா, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அவர் என்னென்ன தப்பு பண்ணுவாரு, வார்த்தையில, செயல்ல, பார்வையில அவரால் தப்பு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவரை பத்தி கண்டுபிடிச்சு போய் ஆசாரியர் அங்க இருக்க பரிசைகளை போட்டு கொடுக்கறதுக்காக ஒரு கூட்டம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அவர் பின்னாடி இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. எதுக்கான, வசனத்தை கேட்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் இருந்துச்சு, வசனத்தை கேட்டு தன் வாழ்க்கையில
வசனத்தை அப்ளை பண்றாங்க. தான் வாழ்க்கையில ஆண்டோட வார்த்தை கேட்டு இருக்கிறோம், ஆண்டோர் சொல்லி இருக்கிறாரு இப்படிதான் நடக்கணும், ஒரு சீசன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு, அதை கேட்டு அதன்படி நடக்கணும்னு சொல்லி. இன்னொரு கூட்டம் இருந்துச்சு, ஏன்டா அவர் பின்னாடி போறேன்னு சொல்லி தெரியாம சுத்துற ஆட்கள். ஏன் போற தெரியாது, சும்மா எல்லாரும் போறாங்க நானும் போறேன். இந்த மாதிரி 6 விதமான கூட்டங்கள் அப்பயும் இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. சர்ச்சில் வந்து இப்பயும் இருக்கு. சுகத்துக்குன்னா அது ஒரு வழிதான். நமக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு, ஆண்டவரை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பாதை. நமக்கு கடைசி வரையிலும் தலைவலிக்கும், கால் வலி, முட்டி வலிக்கே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் ஆண்டவரை தேடிட்டேன், பிடிச்சிட்டேன், ஆண்டவர் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு, நான் வசனத்தை படிக்கும் போது வசனத்தின் மூலம் என் வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும் சொல்லி விசுவாசத்தோடு நம்ம வசனத்தை படிச்சா நம்முடைய வாழ்க்கையில அற்புதம். வசனம் 107ஆம் சங்கீதத்துல 20ஆம் வசனத்தை ஆச்சு பாத்தீங்கன்னா, அவர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். அவர் என்ன பண்றாரா? வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். நம்ம ஒவ்வொரு முறையும் போய் பாஸ்டர் நின்று தலையை நீட்டு தேவையில்ல, பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுங்க, என்னமா வலி, எனக்கு இடுப்பு வலிக்குது பாஸ்டர், எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, அது ஜோம் பண்ண தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டாவே நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். ஆண்டவர் 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர் உள்ள வரும்போது குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறாரு. அவர் உள்ள வந்துட்டாரவே, நமக்குள்ள வந்துட்டாரவே, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா குறைவுகளை மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனால நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், பைபிள் படிச்சுக்கிட்டே இருங்க. எங்க சபையில இருக்கிற ஒரு பெண் வாலிப பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளை எனக்கு போன் பண்ணிச்சு. எதுக்காக போன் பண்ணிச்சுன்னா, குளிர் காலத்துல சொட்டர் போடுவாங்க, அந்த சொட்டரை வந்து வெயில்ல காய வைக்கிறதுக்காக சைட்ல இருக்கிற இது மாதிரி அடிச்சிருப்பாங்க, வேலி மாதிரி, அந்த வேலி மேல போட்டிருந்தாங்க. வேலியில போட்டிருந்ததுனால அதுல எப்படியோ வந்து தேல் உள்ள ஏறிடுச்சு. சாயந்தரம் 3 மணிக்கு அந்த குளிர் அதிகமாகும், ஒரு ஜனவரி டிசம்பர்ல. அந்த டைம்ல அந்த உள்ள இது சொட்டர் போடும்போது அந்த பொண்ணுக்கு இங்க இருந்து இது வரலும் கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு, ஃபுல்லா கொட்டி இருக்கு, அக்பஞ்சர் போடுற மாதிரி கொட்டி இருக்கு. அந்த கொட்டின உடனே அந்த பொண்ணு வந்து எனக்கு உடனே போன் பண்ணுச்சு, ஆனா இந்த மாதிரி வந்து தேல் கொட்டிடுச்சு, அது கருந்தேல் கொட்டியிருக்கு, ஆனா தேல் கொட்டிடுச்சுன்னு சொல்லி சொன்னது உடனே நான் ப்ரேயர் பண்ணிட்டு, நாம சொல்றோம் எல்லாரும் சொல்ற மாதிரி தான், பாப்பா நீ போய் டாக்டர் கிட்ட காட்டு, நீ போய் டாக்டர் பாருன்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனவங்க குடும்பமா உக்காந்துட்டு 1 மணி நேரம் ஜோம் பண்ணிருக்கு, ஜோம் பண்ணிட்டு பைபிள் படிச்சிருக்கு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருது, வந்து உடனே நான் கேட்டேன், பாப்பா ஹாஸ்பிட்டல் போனேன், நம்ம ஆண்டவர் தான் பாஸ்டர், நம்ம ஆண்டவர் தான் டாக்டர், அவரோட பெரிய டாக்டர் எங்க இருக்கிறாரு? நாங்க குடும்பம் உட்காந்து ஜோம் பண்ணோம், ஜோம் பண்ணிட்டு நம்ம பைபிள் படித்தேன், பைபிள் படிச்சு முடிச்சோடனே எனக்கு வலியெல்லாம் நல்லா ஆயிடுச்சு, இங்க பாருங்கன்னு சொல்லி அந்த இது காத்துது. அதுவும் நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட போனேன், போய் காட்டினேன், அவர் என்ன செக் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் உங்க சரீரத்துல நல்லாயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிட்டார். ஒரு மாத்திரம் இல்லை, இன்ஜெக்ஷன் எதுவுமே கொடுக்கல, எனக்கு ஒண்ணுமே எனக்கு கொடுக்கல, நீ நல்லா இருக்க நீ போன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. ஏன்னா நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார், நம்முடைய தேவன் சுகமாக்குகிற தேவனா இருக்கிறார். அதனால எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், வியாதி எந்த பிரச்சனை இருந்தாலும் உட்காந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு பைபிளை படிங்க. பைபிளால முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் வசனம் தான் அவரு. யோவான் 1:1 சொல்லியிருக்கு, ஆதியே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அதே 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாய் வந்தது, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உள்ள போனாரன்னு நம்ம குறைவுகளை நிறைவாக்குகிறவரா இருக்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி சுகமாக்குகிற தேவனா இருக்கிறார். இயேசு தேடி வர்றதுக்கு ஒரு வழிதான் வியாதி. வந்துட்டு கடைசி வரல அப்படியே இருக்க வேணாம், நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும், மாறிட்டே இருந்துட்டு மற்றவங்களை சாட்சியா நிற்கணும். 2வது வந்து சாப்பாட்டுக்கு இப்பயும் வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, கிறிஸ்துமஸ்க்கு அந்த நியூ இயர்க்கா வர ஆட்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம பேச தேவையில்லை. இன்னொரு ஆட்கள் வந்து இயேசுவை பத்தி குறை சொல்றதுக்கு அவங்க இப்பயும் அந்த மாதிரி சபையில் நிறைய பேர் இருக்காங்க. பாஸ்டர் பத்தி பாஸ்டரும் அவரோட வார்த்தை யாரை குற்றப்படுத்துறாரு, யாரை குறை சொல்றாருன்னு சொல்லிட்டு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி யாரு சொல்லி தரணும் அங்க போய் போட்டு கொடுப்பாங்க கரெக்டா. நாம சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டருடைய குறைகள் அல்ல, இங்க நிற்கும் போது நான் இப்ப நின்றுட்டு இருக்கிறேன் நான் அல்ல, நீங்க எப்பவுமே இதை இமேஜினேஷன் பண்ணணும், உங்க என்ன வரணும், இங்க நின்றுட்டு இருக்கிறது கர்த்தர். ஏன்னா கர்த்தர் வந்து கழுத வாய்மொழியும் பேசுவார், எப்படின்னாலும் பேசுவார். நானும் ஒரு கழுது மாதிரி தான் நினைச்சுக்கல, கழுது வந்து நிற்கிது உங்க முன்னாடி, கழுதையே பார்க்க கூடாது, கழுதைக்குள்ள இருந்து வர்றதான் நம்ம பார்க்கணும். நம்ம பல நேரத்துல என்ன பண்றோம்னா, வெளியில இருக்கிற பாஸ்டர் மனுஷன் குறை உள்ளவர்கள்,
நாங்க பாஸ்டா இருக்கிறதுனால 100% பரிசுத்தம் எங்ககிட்ட குறையே இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்களும் மனுஷர்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நாங்களும் கற்றுக்கொண்டு உங்களை போல நாங்களும் பரிசுத்தமா இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாகட்டும். பூரண பரிசுத்தம் யாருமே இல்லை. பூரண பரிசுத்தமான ஒரே ஒருத்தர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. யாரையும் பார்த்து இடர்ல அடைஞ்சிடாதீங்க. அவங்களும் குறைவுள்ளவர்கள் தான். வார்த்தையில் குறைவுள்ளவர்கள், செயல்ல, பார்வையில, எல்லாத்திலும் குறைவுள்ள. நாங்களும் வசனத்தை கத்துக்கிட்டு படிச்சு நாங்களும் எங்களையும் மாத்துக்கிறோம். வசனம் கொடுக்கும்போது, பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு மாத்திரமல்ல, நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி என்னை மாத்துங்க ஆண்டவரே. உங்க இடத்துல நின்று பிரசங்கம் பண்ண நான் தகுதியா இருக்கணும். என்ன மாத்துங்க, எனக்குள்ள இருக்க சுபாவங்களை மாத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்க மத்தியில வந்து நாங்க பேச வரோம். அதனால பாஸ்டர்ஸ் யாரையும் குறை சொல்லாதீங்க, அவங்கள பார்க்காதீங்க. அவங்க நீங்க சர்ச்சுக்குள்ள வரும்போதெல்லாம் நானும் கர்த்தரும் மட்டும்தான். நான் அவர் சத்தத்தை கேட்க போறேன், அவர் என்னோட பேச போறாரு. அந்த மனசோட வந்து உட்காருங்க பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் ஆராதனையில இருந்து பேச ஆரம்பிப்பாரு. பல பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேசினாரா, ஏதோ பாஸ்ட் ஏதோ பிரசங்கம் பண்ணாரு, ஆனா அந்த அளவுக்கு பிரசங்கம் இல்லைங்க. இன்னைக்கு கதை இல்லை, ஆண்டவர் அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இல்ல, நான் அந்த அளவுக்கு இல்லை. நீதியால் வந்து தன்னுடைய இருதயத்தை தன் மனசு திறந்து உட்காரும் போது ஆண்டவர் பேசினார். நாம மனசை அடைச்சிட்டு காதை அடைச்சிட்டு குற்றத்தை கண்டுபிடிக்கும் போது குற்றம் மட்டும் நம்மளுடைய பார்வையில தெரியுமே தவிர கர்த்தர் நம்மோடு இடைப்பட மாட்டார். நீங்க முழு மனசோட ஆண்டோட நீங்க என்னோட பேசணும், நான் எப்படியா மாறணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அது என்னோட நீங்க இடைப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்களா, ஆண்டவர் தெளிவா நம்மளோட பேசுவார். நம்முடைய தேவன் செத்த கடவுள் அல்ல, உயிருள்ள கடவுள். செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பயும் உயிரோடு இருக்கிறார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் பேசுவார். நீங்க பேச ஆரம்பிச்சீங்களா அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நண்பனை போல எப்படி ஒரு ஃப்ரெண்டோட பேச ஆரம்பிச்சிட்டோம்னா வைக்கிறதுக்கு மனசு இருக்கு. அதில் அதே போல நம்முடைய ஆண்டவரம் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நமக்கு மனசு வரணும் அவரோட பேசுறதுக்கு. சர்ச்சில் வரும்போது உள்ள என்ட்ரி ஆகும்போது உள்ள எத்தனையோ 1000 பேர் உட்கார்ந்தாலுமே நம்மளோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னா, நானும் என் கர்த்தரும் மட்டும்தான், வேற யாருமே இல்லைன்னு சொல்லி உட்காருங்க. ஆண்டவர் கண்டிப்பா நம்மளோட பேசுவார். குறைகளை பார்க்காதீங்க. இன்னொரு விஷயம், அடுத்து யார் வராங்கன்னா வசனத்தை கேட்கறது மட்டும். வசனத்தை கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் வாட்சி பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல வசனத்தின்படி வாழ்கிறவளா இருங்க, இல்லைன்னா உங்களை நீங்க ஏமாத்திக் கொள்ளுங்க, வஞ்சிக்கிறவளா இருப்பான்னு சொல்லி வசனம் இருக்கும். நம்ம வஞ்சிக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன வசனத்தை படிக்கிறியோ, என்ன வசனத்தை கேட்கிறியோ அதன்படி வாழ நீ பிரயாசப்படு. நம்ம பிரயாசப்படணும். நம்ம பிரயாசப்படும் போதுதான் சீசனா நம்மளால மாற முடியும். சீசனா மாற முடியலன்னா, பாஸ்டர் சொன்னாங்க, வந்தோடனே சொன்னாங்க, சீசனா மாறான்னு அவர் தன்னைத்தானே வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்து அவர் பின்னாடி போகவே முடியாது. வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் போது மட்டும்தான் அந்த வசனம் நம்மளை உடைச்சி இயேசுவை போல மாத்திக்கிட்டே இருக்கும். நம்மளை மாற்றும் போதுதான் ஆண்டவர் நம்ம போய் கேட்போம், ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். சும்மா இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டோமான அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னொரு கூட்டம் இருக்கு, கடைசி கூட்டம். ஏன் சர்ச்சுக்கு போறோம் தெரியாது. எங்க பாஸ்டரை சொன்னாரு, எங்க அப்பா போக சொன்னாங்க, அதனால போறேன். இல்லைன்னா கேட்பாங்க ஏன் வரலன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லை. சர்ச்சுக்கு போறது நம்ம கடமையா இல்லை, ஆசையோடு போறோம். நானும் ஒரு காலத்துல ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்டால்தான், ஆனா சர்ச்சுக்கு போகும்போது கடமைக்கு தான் போயிருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு டாக்டர் எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில சர்ச்சுக்கு போன மாதிரி தான் அவருக்கு அற்புதம் நடந்துச்சு. அதனால அப்பா அம்மா எல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கடையை போய் எங்க உட்காந்துட்டு இருப்பேன், அந்த வாசப்படியில் உட்காந்துட்டு இருப்பேன். ஆமேன் போட்டு அடுத்த நிமிஷம் இருந்துச்சு ஓடுறதுக்காக. அப்படி இருந்து என்னது ஆண்டவர் தூக்கி இப்ப இங்க முன்னாடி இங்க இருந்து எங்க நான் ஓட முடியாது. இப்ப இங்க முன்னாடி தூக்கி வச்சுட்டாரு, எங்கேயுமே என்னால ஓட முடியாது. ஏன்னா பின்னாடி நின்று ஓட பார்த்தேன். எனக்கு என்னன்னா, சும்மா அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். அவங்க கேட்பாங்க ஏன் வரலன்னு சொல்லிட்டு, அதனால அப்பா அம்மாவை சந்தோஷப்படுறதுக்காக போனேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ சும்மா வரல, உன்னை குறித்து நான் பெரிய திட்டத்தோட வச்சிருக்கேன், உன்னை குறித்து நான் பெரிய பிளான் வச்சிருக்கேன், நீ என்கிட்ட கேளுன்னு சொல்லி சொன்னாரு. அது எப்ப கேட்ட அவர்கிட்டனா, என் தொழிலெல்லாம் நஷ்டம் அடைஞ்சு செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லும் போதுதான் நினைச்சு நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்போதுதான் அம்மா சொன்னாங்க ஜோம் பண்ணிட்டு போப்பான்னு சொல்லிட்டு. நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்டாரு. எங்க போயிட்டு இருக்க, அவ்வளவுதான், என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, இனிமேல எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் சாவ போறேன் பண்ணும்போது, நீ உங்க குடும்பம் எந்த நிலைமையிலிருந்து எந்த நிலையில் நிக்க நினைச்சு பாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்த உங்க குடும்பத்தை நான் தூக்கி எடுத்து
எல்லாரும் மதிக்கிற மாதிரி உன்னை மேல வச்சேன். நீ என்னுடைய ஆலயத்துக்கு வர்றதும் சர்ச்சுக்கு வர்றதும் பைபிள் படிக்கிறதும் ஜோம் பண்றது ஒரு கடமைன்னு சொல்லி நினைச்சு விட்டுட்டு உன் இஷ்டத்தின்படி போன, அதனால்தான் இந்த அடி உனக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அடுத்த நிமிஷமே முழுசா அவர்கிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுத்த, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, இத்தனை நாள் நீ பணத்துக்கு பின்னாடி ஓடன, நீ இதுக்கப்புறம் எனக்காக நீ ஓடணும், எனக்காக நீ ஓடணும்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சாரு. அப்ப ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பைபிள்ல 66 புக் இருக்குன்னு தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஜீரோ ஆண்டவரேன்னு சொல்லும் போது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, இப்போது உள்ள பலத்தோடு போ, உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா. ஆண்டவர் சொன்னார் இப்போது உள்ள பலத்தோடு போ. என்னன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு போறல, அதுதான் உன்னுடைய பலன். உனக்கு தெரிஞ்சா உனக்கு கொழுப்பெடுத்து சுத்த ஆரம்பிச்சிருவேன். உனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாதுன்ற, அதுதான் உன்னுடைய பலன். எப்ப நீ போய் மேல நிக்கணுமோ என்கிட்ட நீ ஓடி வருவேன், எப்ப நீ பாட்டு பண்ணணுமோ என்கிட்ட நீ ஓடி வருவேன். ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி. உனக்கு நல்லா பேச தெரிஞ்சனா ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணிடுவேன், நல்லா பாட தெரிஞ்சனா ஜபமே இல்லாம போய் ஆராதனை நடத்திடுவேன். உனக்கு ஒண்ணுமே தெரியல நினைக்கிறல, அதுதான் உன்னுடைய பலன், நீ என்கிட்ட வா, உனக்கு நான் கத்து தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் கத்து கொடுத்து இப்ப 25 வருஷமா ஆண்டவர் என்ன ஊழியத்தில் வச்சிருக்கிறாரு. இப்ப உலகமே எதிர்த்து இந்த ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலுமோ நான் செய்வேன், செத்தாலும் அவருக்காக நான் சாகுவேன். வாசப்படையில இருந்த ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு ஆளை தான் ஆண்டவர் தூக்கி இங்க வச்சாரு. இங்க நீங்க யாரெல்லாம் நான் சும்மா வந்திருக்கேன், சும்மா அப்பா அம்மா சொல்லியிருக்கிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்க ஒவ்வொருத்தர் குறிச்சும் தேவன் தாயின் கருவில உருவாகும்னு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட மட்டும் தெளிவா கேட்டுடுங்க, அவர் சரியான பாதையில கொண்டு போவாரு. அந்த மாதிரி 5-6 விதமான ஆட்கள் நம்ம சர்ச்சையில இப்பயும் வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தொட்ட ஒரு விஷயம் என்னென்ன வார்த்தைன்னா, யார் என்ன தொட்டது, யார் என்ன தொட்டது. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் ஆண்டவரை தொடுற மாதிரி இருக்கா, தொடுறது இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, நான் செய்யற ஒவ்வொரு செயலும் கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கா, யோசிச்சு பாருங்க. நம்ம பண்றோம் அப்படியே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கா ஆண்டவருக்கு பண்றது எல்லாமே. நான் பைபிளை சிலரை தேடி பார்த்தேன், ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணி ஆண்டவரை நெகிழ செய்த சிலரை நான் பார்த்திருக்கேன். பைபிள் படிக்கும் போது தான் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஆளை பத்தி நம்ம வாசிக்க போறோம். எனக்கு கொடுத்த டைம் கொஞ்சம் முடியறதுனால கொஞ்சம் நான் சீக்கிரமா இது பிரசங்கம் முடிச்சுட்டு நான் யூபிக்குரிய சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஒரு ஆண்டவர் செஞ்ச நடத்தின இது கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்க ஜெபிக்கிறதுக்காக. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தலர் நிருபம் 7ஆம் அதிகாரத்துல 59-60 வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஆமே. இந்த இடத்துல ஸ்தேவானுடைய ஜெபம் தேவனை இம்ப்ரெஸ் பண்ணது. ஸ்தேவான் யாருன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்களா, பந்தி விசாரிக்கிறதுல ஒரு ஆள் 7 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு ஆள் தான் ஸ்தேவான். ஒரு பெரிய கல்யாணம் பெரிய ஆள் கிடையாது, ஒரு வாலிபன். ஏன்னா 8ஆவது அதிகாரத்துல தெளிவா அதிலே சொல்லியிருப்பாரு, பவுல் சொல்லி வாலிபன், ஒரு வாலிப பையன். ஒரு வாலிப பையன் சுவிசேஷன் சொல்லும் போது கல் எறிஞ்சு அவனை சாகடிக்க போறாங்க. அவன் மரண தருவாயில் இருக்கும்போது முழங்கால் படியிட்டு ஆண்டோட ஜெபம் பண்றாரு, தேவனே அவங்க செய்கிறது இன்னது என்று அறியாம இருக்காங்க, அவங்களுடைய குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. அதே அதிகாரத்துல 56வது வசனத்தை வச்சு பாருங்களேன். ஆமென். தேவனுடைய வலது பாரிசத்துல எப்பவுமே இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்துல நிக்க மாட்டார், உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல நிக்கிறாரு. ஏன் நிக்கிறாருன்னா, சின்ன ஒரு வாலிப பையனுடைய ஜெபம் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற தேவனை எழுந்து நிக்க வச்சுச்சு. எவ்வளவு பேர் அந்த சராசரத்தை உண்டாக்கின ஒரு தேவனை ஒரு சின்ன ஒரு வாலிப பையன் ஜெபிக்கிற ஜெபம் அவரை சிங்காசனத்தில் உட்கார முடியாம எழுந்து நிக்க வச்சுச்சுன்னா எவ்வளவு பேர் ஜெபமா இருந்திருக்கு வச்சு பாருங்களேன். என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவர் சிலுவையில் தொங்கும் போது ஜெபிச்ச ஜெபம் இது. சிலுவையில் அடிச்சு நிர்வாணமா தொங்கிட்டு இருக்கிறார், அப்ப ஜெபம் பண்றாரு, பிதாவை தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் இருக்காங்க, பிதாவை அவங்களுக்கு மன்னிங்க சொல்லி. அந்த ஜெபத்தை நான் 33 வயசுல பண்ண ஜெபத்தை ஒரு 17-18 வயசுல இருக்கிற அந்த வாலிப பையன் பண்றான்னு சொல்லி தேவனுக்குள்ள ஒரு இது அந்த ஜெபம் தொடர மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய ஜெபம் நம்ம டெய்லி ஜெபம் பண்றோம், ஆமா தானுங்களேன்? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 முறை 3 முறை ஜெபம் பண்றோம். நம்முடைய ஜெபம் ஆண்டவரை தொட்டு இருக்கா?
யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜெபம், நம்ம டெய்லி ஜெபிக்கிறோம். காலையில ஜெபம் பண்றோம், நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்றோம், கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றோம். நம்முடைய ஜெபம் ஆண்டவரை தொட்டு இருக்கா? நம்முடைய ஜெபம் காலையில எந்த சொன்னா நம்ம என்ன பண்றோம்? என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, நல்ல ஒரு வீடு வாங்கணும் ஆண்டவரே, ஒரு கார் வாங்கணும் ஆண்டவரே. இதுதான் நம்மளுடைய ஜெபமா இருக்கு. ஆமா தானுங்களேன்? கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து ஆண்டவர் எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, இதெல்லாம் வலியெல்லாம் எடுத்துருங்க ஆண்டவர், நல்ல சுகத்தை கொடுங்க. இதுதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு என்னது தேவை என்று பிதாவுக்கு தெரியும், நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தருவேன்னு சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டவர் தெளிவா போட்டிருக்கிறாரு. நாம ஜெபிச்சு வாங்க தேவையில்லை, நமக்கு என்ன தேவை அது எல்லாமே நம்முடைய தேவனுக்கு தெளிவா தெரியும். தெளிவா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்போ உங்களுக்கு தேவையோ அதின் நேரத்துல சரியா தருவாரு. நம்ம சாப்பாட்டுக்காக, அந்த உடுத்துற ட்ரெஸ்ஸுக்காக, வலிக்காக, வேதனைக்காக ஜெபம் தேவையில்லை, ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனா நம்ம ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரோட உள்ளத்தை அறிஞ்சு, ஆண்டவரே நான் உங்களுக்காக நான் என்ன செய்யணும், நான் உங்களுக்காக நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நாம கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க என்னை வந்து எனக்காக நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க எனக்காக என்ன செஞ்சீங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல யாருமே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை ஆண்டு செஞ்சிருக்கிறார், தன்னையே நமக்காக கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல யாருமே தன்னை கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவர் தன்னையே கொடுத்துட்டு சொல்றாரு, என்னிலும் உன்னை நேசிக்கிறேன். இது அர்த்தம் என்னன்னா, என் சரீரத்தை விட, என்னோட ஆவி ஆத்மாவை விட, என் உயிரை விட, உயிருக்கு மேல நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லிதான் ஆண்டவர் தன்னோட ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தா உலகத்தில் இல்ல, நம்ம மேல, என் மேல, நம்ம மேல வந்து அப்பா அம்மா கூட அன்பு செலுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான அசுபாவம் உள்ள ஆட்கள் தான் முன்னாடி. அப்பா அம்மா போன் எங்க தொலைஞ்சு போன்னு சொன்ன ஆட்கள் தான் நம்ம. ஆனா தேவன் சொல்றாரு, நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேல தேவன் அன்பு வச்சு, என் பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்காக அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா நெருக்கத்திலிருந்து அவனை விடுவிச்சு நான் வச்சிருக்கிற பிளான்ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நாம எல்லாம் பறக்கிறதுக்கு முன்னாடி அவர் உயிர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவர் நீங்க எனக்காக என்ன செஞ்சுட்டீங்க. நம்ம பிள்ளைங்க கேட்கறது அதே கேள்விதான். கேட்டு பாருங்களேன், நீங்க வாழ்க்கை முழுசும் உழைக்கிறது பிள்ளைங்களுக்காக மட்டும்தான். ஆனா பிள்ளைங்க கேட்பாங்க, நீங்க எனக்கு என்ன வச்சுட்டீங்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க. அந்த வார்த்தை கேட்கும் போது உங்களுக்கு நமக்கு மனசு உடையும். என் வாழ்நாள் முழுசு என் பிள்ளைக்காகவே நான் வாழ்ந்திருக்கேன், என் பிள்ளை என்னை பார்த்து கேட்குது, நீ எனக்கு என்ன செஞ்சுட்டுன்னு சொல்லி கேட்குது. அதே போலதான் ஆண்டவர் நம்ம வந்து ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவரை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம், என்னையே நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் பிள்ளைக்கு. ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன எப்பப்ப தேவையோ அது எல்லாமே ஆண்டவர் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது நேரத்தில் சரியா வரும். நாம என்ன நினைக்கிறோன்னா, நான் நினைச்ச நேரத்தில் எனக்கு வேணும், அப்படி கொடுக்க மாட்டார் ஆண்டவர். தானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாத்துவேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆமா தானுங்களேன்? அவருக்கு எப்பயும் என்னால முன்னாடியே ஆண்டவர் பிதாக்கிட்ட போய் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்லிடுறாரு, பிதா சொல்லிடுறாரு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா மரியா கேட்கும் போது, என் நேரம் இன்னும் வரல போமா அன்னுறாரு, சொல்லிடுறாருல்ல. அந்த மாதிரி சரி, எனக்கும் உனக்கு என்ன, என் நேரம் இன்னும் வரவில்லை. அதுக்கப்புறம் வந்து மணிக்கணக்கில் ஆகல, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் ஆயிருக்கும், உடனே அற்புதம் நடத்துறாரு. என்னன்னா, யாரோ உங்க நேரத்துல இல்ல, எனக்குன்னு ஒரு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த நேரத்துல சரியான நேரத்துல செய்கிறவர் தான் நமக்கு கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம கேட்கறது எல்லா விஷயத்தையுமே நமக்கு எப்ப தேவையோ அப்ப சரியான நேரத்துல சரியா நம்ம கொண்டு வந்து கொடுப்பார் நம்ம கையில. அது வரலும் பொறுமையா ஒரு பலத்த கரத்திற்குள் அடங்கி காத்திருக்கும். நாம என்ன பண்றோம்னா, அவர்கிட்ட கேட்கிறோம், அடுத்து வந்து இந்த பக்கம் தேடுறோம். நம்ம இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்க, அவங்க செய்வாங்க, இவங்கள செய்வாங்களான்னு சொல்லிட்டு அப்படி செய்யாதுங்க. நான் அனுபவத்துல இருந்து சொல்றேன். நான் வந்து 1995 ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கள் வந்துட்டேன். 2002 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது உடனே ஆண்டவர் வந்து இண்டிபெண்டா மினிஸ்ட்ரி நான் பண்ண ஆரம்பிச்சதுனால நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு மாசத்துல 7 நாள் உபவாசம் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த ஜெபிக்கும் போது எல்லாமே நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க மாட்டேன். அந்த உபவாச ஜெபத்துல 7 நாளும் ஒரு பெரிய லாங் செஷன் நோட் வச்சிருப்பேன். அந்த லாங் செஷன் நோட்ல எனக்கு என்னென்ன வேணும் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். வண்டிக்கு பெட்ரோலு, வண்டிக்கு டியூ கட்டுறது, வீட்டு வாடகை கொடுக்குறது, இபி பில் கட்டுறது, பருப்பு வாங்குறது, உளுத்தம் பருப்பு வாங்குறது, கடுகு வாங்குறது எல்லாமே எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணுவேன்.
காலையில 3 மணிக்கு எந்திரிச்சோன்னே முதல் ஜெபம் அதுதான். ஆண்டவரே என் தேவையெல்லாம் சொன்னீங்க, அது ஃபுல்லா சொல்லுவேன். அது சொல்லி முடிச்சாவே 3 மணி நேரம் ஆயிடும். அந்த அளவுக்கு லாங் சைஸ் ஃபுல்லா ரொப்பி வச்சிருப்பேன். அதை முடிச்சாலும் திரும்ப 10 மணிக்கு உட்காந்து பாஸ்டிங் ஜெபம் இருக்கும்போது 10 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். 10 மணிக்கு அதே ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான். திரும்ப 2 மணிக்கு எனக்கு ஜெபிக்கணும்னு தோணும்போது திரும்ப அதே ப்ரேயர் பாயிண்ட்ஸ். திரும்ப சாயந்தரம் 8 மணிக்கு அதே ப்ரேயர் பாயிண்ட்ஸ். நைட்டு தூங்கும் போது அதே ப்ரேயர் பாயிண்ட்ஸ். திரும்ப திரும்ப அதே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப ஜெபம் பண்ண போதெல்லாம் ஆண்டவர் வந்து அவ்வளவா எனக்கு கொடுக்கல. ஏன்னா அவருக்கு பிரியமான ஜெபமா இல்லை. 2015 ஆண்டு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உன் வாயை மூடுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா பேசினாரு என்கிட்ட. உன் வாயை மூடு, எப்ப பார்த்தாலும் உன் வயிறே உனக்கு கடவுளா இருந்தா அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்கு எப்ப ஜெபம் பண்ணுவ நீ? எப்ப பார்த்தாலும் எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கொடுன்னே கேட்டுட்டு இருக்க. எப்ப மத்தவங்களுக்கா ஜெபிக்கிற நேரம் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. அப்ப நான் எனக்கு ஒரு புத்தி இருந்துச்சு. ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருந்தாலும் மத்தவங்களுக்கா ஜெபம் பண்ண முடியும். என்னைக்கு நீ திருப்தி அடைய சொல்லு பார்ப்போம். மனுஷன், எந்த ஒரு மனுஷனாவது இது எனக்கு போதும் சொல்ற ஆள் இருக்காங்களா? இந்த உலகத்துல பிறந்த ஆதாம் முதற்கொண்டு இனி பிறக்க போற எல்லா மனுஷனுமே எனக்கு போதும்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு வீடு தான். எனக்கு சின்ன ஒரு கதை. வாடகை வீட்டுல இருக்கும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? அட்லீஸ்ட் ஆண்டவர் ஒரு குடிசையாவது கொடுத்துருங்க. ஆமா தானுங்களேன்? குடிசை கொடுத்தா ஆண்டவரே மழை ஓரம் வந்து உள்ள உழுவுது, அது கொஞ்சம் மாத்தி கொடுங்க சொல்லி கேட்போம். அட்லீஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டா சீட்டாவது கொடுங்க. வெயில் காலம் வந்து ஆண்டவரே பயங்கர வெக்கையா இருக்கு, உள்ள தாங்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு மேல ஒரு இது மாடி வீடு மாதிரி கொடுங்க. ரொம்ப பெருசா வேணும் ஆண்டவரே, ஒரு சின்ன ஒரு ரூம், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட் பாத்ரூம். அது முடிஞ்சோன்னா முடிக்கிறோமா? முடிக்க மாட்டோம். ஆண்டவரே என் பிள்ளைங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரூம். அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுனே ஆண்டவரே கல்யாணம் ஆன பிள்ளைங்களை எப்படி எங்களோடு படுக்க வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு ரூம். அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ரூம், அவங்களுக்கு ஒரு ரூம். நம்ம வாழ்க்கை முழுசுமே ஒரு நாளும் திருப்தி அடைய வேண்டாம், கேட்டுக்கிட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன். நமக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கிறது வந்து காணல் நீரை போல. ரோட்ல வந்து ஐவசல் போகும்போது காணல் நீர் தெரியும்ல, காணல் நீரை தேடி நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களை பிடிக்க முடியாது. அதால நீங்க ஓடிட்டே இருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு முன்னாடி அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிதான் ஆசீர்வாதம். நீங்க திரும்பி ஓடி பாருங்க, அது உங்களுக்கு பின்னாடி ஓடி வரும். ஆண்டவரை நோக்கி நீங்க ஓடி வந்துட்டே இருங்க பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும், ஓடி வந்துகிட்டே இருக்கும். நாம என்ன பண்றோம்னா இவரை நோக்கிறத விட்டுட்டு இதை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோம். அது என்னன்னா ஓடிக்கிட்டே இருக்கு, கிடைக்கவே மாட்டேங்க, திருப்தி அடைய மாட்டேன்றோம். நம்ம ஆண்டவரை நோக்கி ஓட ஆரம்பிச்சோம்னா அது எல்லாமே நமக்கு பின்னாடி ஓடி வரும். என் ஆண்டவர் சொன்னாரு, உன் வாயை மூடு, உன் ஜெபத்தை மாத்துன்னு சொன்னாரு. 2015 என் ஜெபத்தை மாத்துறேன். இப்ப 2025 ஒரு நாளும் என் குறைவில்லை. எனக்கு ஒரு நாளும் ஆண்டவர் எனக்கு குறைவா வச்சது கிடையாது. அப்பெல்லாம் எப்படின்னா வர்ற ஆஃபரிங்க வந்து ஒரு மாசத்துக்கு அப்படியே இழுத்து பிடிக்கணும், செவ்வாய் இழுத்து பிடிச்சாதான் அது அப்படியே கொண்டு போகணும். யாருக்காவது 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்துட்டா அதுக்கு குறைவுபடுமேன்னு சொல்லிட்டு அது கொடுக்க கூட யோசிப்பேன். எப்படின்னா எச்ச கையில காக்கா ஓட்டாத ஒரு ஆள். ஏன்னா கையில இருக்கிற சோறு உணர்ந்துட்டாலே வயிற்றுக்கு 10வது நினைச்சிட்டு இருந்தவள் 2015 ஆண்டவர் என்னை மாத்தினாரு. இப்ப 5 மிஷினரிகளை தாங்கிறதுக்கு ஆண்டவர் என் உதவி செஞ்சாரு. இப்ப ஒரு குறையும் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாமே என்னால சாப்பிட முடியும், செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்னன்னா நம்மளோட ஜெபத்தை மாத்தணும். அம்மா ஜோமன் சொன்னாங்க, நம்மளோட ஜெபம் இவரை போல யோபுவை போல இருக்கணும். எப்பவுமே எனக்கா ஜெபம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கா ஜெபிக்கும் போது அவனுடைய சிறையிருப்பை மாறுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருல. எப்ப மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க சிறையிருப்பை ஆண்டவர் பார்ப்பாரு. என் பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஆனா இருந்தாலும் மத்தவங்க மேல பாரப்பட்டு ஜெபிக்குதே இதனுடைய சிறையிருப்பை மாத்தணும்னு சொல்லி ஆண்டவர் மாத்துவார். நாம என்ன ஆண்டவரே எனக்கு அந்த கடைசி வரல எனக்கு என்ற ஆட்கள் சுயநலவாதிகளுக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். தேவனுடைய ஜெபம் ஆண்டவரை திரும்பி பார்க்க எந்திரிச்சு நிக்க வச்சுச்சு. நம்முடைய ஜெபமும் ஆண்டவரை எந்திரிச்சு நிக்க வைக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன விஷயத்துக்காக நான் ஜெபிக்கணும், உங்களை எப்படி நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் சொல்லி கொடுங்க. எனக்கு ஒரு கணவன் வந்து தன் மனைவி கூட கேட்க முடியாது. எப்பவுமே கணவன் வந்து தன் மனைவியை இம்ப்ரெஸ் பண்றது நிறைய போராடிட்டு இருப்பாரு, வாழ்க்கை முழுசுமே போராடிட்டு இருப்பாரு. ஒரு நாளுமே அந்த அம்மா இம்ப்ரெஸ் ஆகாது. ஆயிருக்காங்களா சொல்லுங்களேன்? இப்ப ஆயிருப்பாங்க, அடுத்த நிமிஷமே ஒண்ணுமே வாழ்க்கை எனக்கு செய்யவே இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி செஞ்சது எல்லாமே மைனஸ்ல போயிடும், எல்லாம் டெலீட் ஆயிடும். அவங்க கிட்ட கேட்டாலுமே என் கூட இத்தனை வருஷம் இருக்கு அவனுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டோம்னா கர்த்தர் தெளிவா சொல்லி தருவார். இது தாவீது எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். தாவீதுக்கு ஆசை கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும்ட்டு.
அவர் என்ன பண்ணாருன்னா பார்த்தாரு, என்னால முடியல. அது 143 சங்கீதம் 10வது வசனம் கேட்கிறாரு, ஆண்டவர் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கட்டுத்தாங்க. உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க. ஏன்னா நான் மண்ணிலிருந்து உருவானவன், நான் எனக்குள்ள மண்ணான சுபாவங்களை ஒட்டிட்டு இருக்கு. அதனால உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, நீங்க எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி அவரையே கேட்டதுனாலதான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, என்னோட இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது வேற யாரை பத்தி சொல்லியிருக்க மாட்டார் ஆண்டவர். யாராவது பத்தி சொல்லியிருக்கிறாரா? ஒருத்தரை பத்தியும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்கவே மாட்டார் ஆண்டவர். ஒருத்தர் வந்து நண்பன் சொல்லியிருப்பாரு, சிநேகிதன் சொல்லியிருப்பாரு, ஏதோ சொல்லியிருப்பாரு. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்லி தாவீதை மட்டும் தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த மனுஷன் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்ட்டு. தாவீது பண்ண தப்பு சவுல் செய்யல. தாவீது வந்து விபச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, கொலை செஞ்சிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. சவுலும் செஞ்சதை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது தாவீது பண்ணது அதிகம். ஆனா என்னன்னா ஆண்டவர் எப்படா தொட முடியும்னு சொல்லி நல்ல அந்த ஐடியா தெரிஞ்சவர் தாவீது. போய் ஆண்டவர் காலில் விழுந்ததுனால அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார் ஆண்டவர். மன்னிச்சுட்டு கடைசியில் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஆசை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்களை தொடர மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் என்ன பண்ணணும், பண்ணா நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்க சொல்லுங்க சொல்லி கேட்டு பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் சொல்லுவார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் தாயும் தகப்பனையும் உன் தேசத்தை எல்லாம் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி சொன்னாரு. என்னை உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு போனாரு. உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது இந்தியால நல்லா படிச்சுட்டாலும் போகல. இந்தியில எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, இந்தி நகீம் மாலும். இந்தி எனக்கு தெரியாது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். எனக்கும் என் மனைவிக்கு அது மட்டும் தான் தெரியும். ஆண்டவர் எங்க கூட ஆண்டவர் எனக்கு கூட ஆண்டவர் இருக்கிறான்ற ஒரு விசுவாசத்தோட நாங்க போனோம். போய் நாங்க யூபியில இறங்குறோம். நாங்க எங்க திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு போனோம். நாங்க மட்டும் தான் இறங்கினோம். எங்க பாக்ஸ் அப்படியே ட்ரெயின்ல போயிடுச்சு. ட்ரெயின்ல போனதுனால எங்களை கூட்டு போறதுக்கு வந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் யூபியில ஒரு பொருள் காணாம போச்சுன்னா ஜன்மத்துல கிடைக்காது, அது ட்ரெயின்ல காணாம போச்சுன்னா அது யோசிச்சு கனவுல கூட கிடைக்காது, நீங்க மறந்துடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால எங்க போனோம் எதுவுமே இல்லை, எங்க கையில எதுவுமே இல்லை. எங்க பாப்பாக்கு மட்டும் ஒரு 2-3 ட்ரெஸ் இருக்கு, எங்களுக்கு நாங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும் தான். அப்ப சொன்னாரு, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல தங்கிருங்க, கொஞ்சம் பொருள் வாங்கிறதுக்குள்ளன்னு சொல்லி சொன்னாரு. அவங்க வீட்டுல தங்கி இருக்கும் போது அவங்க வீட்டுல 2 வாலிப பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், நைட் 10 மணில இருந்து 2 மணி வரல எங்களுக்கு ஹிந்தி சொல்லி தருவாங்க. ஹிந்தி சொல்லி கொடுத்து 20 நாள், உலகத்தான் சொல்றான் 30 நாள் ஹிந்தி கத்துக்கலான்னு, நம்ம ஆண்டவர் நினைச்சாருன்னு 20 நாள்ல கத்துக் கொடுக்க முடியும். எனக்கு 20 நாள்ல நாங்க கத்துக்கிட்டோம் ஹிந்தி. எழுதவும் படிக்கவும் பேசுறது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா நம்ம அந்த ஸ்லாங் அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் இது படுது. ஏன்னா கா பா டா தா எல்லாமே 4 நாள் வச்சிருக்கிறானுங்க, கொஞ்சம் மாறினாவே வேற மாதிரி ஆயிடுது. அதனால பேசுறது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனா கத்துக்கிறதுக்கு 20 நாள் ஆண்டவர் கத்துக் கொடுத்தாரு. 20ஆம் தேதி வந்து 20வது நாள்ல வந்து எங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டு அந்த பாப்பா வந்து தம்பி சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீங்க யூபியில எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களால சர்வை பண்ண முடியும், உங்களால ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவன் சொல்லி முடிச்சு எங்களுக்கு ஒரு பைபிள் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆளுக்கு எனக்கு ஒண்ணு, என் மனைவிக்கு ஒண்ணு. அன்னைக்கு நைட்டே ஒரு SMS வருது, உங்க திங்ஸ் எல்லாம் வந்து வாரணாசியில் வெயிட் பண்ணது வந்து ரிசீவ் பண்ணுங்க, உங்க பொருளெல்லாம் வந்து வாரணாசியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீங்க வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில போகும்போது சொன்னாங்க, எங்க கூட கூட்டு போற பாஸ் சொன்னாரு, பாஸ்டர் அதெல்லாம் போறது வேஸ்ட், அதுல எல்லாம் எடுத்துட்டு நீங்க கொண்டு போன பாக்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நாங்க ஆண்டவர் மேல விசுவாசிச்சு போனோம். ஏன்னா எந்த ஒரு ஸ்தாபனத்தோட எல்லாம் போகல, ஆண்டவர் நடத்துறான்னு சொல்லி ஆண்டவர் மேல விசுவாசிச்சு போனது. போய் நீங்க பாக்ஸ பாக்குறோம், பாக்ஸ்ல இருந்து சின்ன ஒரு கிளியில் கூட இல்லை, சின்ன ஒரு பொருள் கூட மிஸ் ஆகல, குண்டூஸ் கூட மிஸ் ஆகல, அப்படியே கிடைச்சது, ஆண்டவர் கொடுத்தாரு. அது அப்படியே கொண்டு வந்து ஊழியத்துக்கு போனோம். ஊழியத்துக்கு போய் ஆரம்பிச்சுக்கிறோம். ஒரு ஸ்கூல்ல வந்து பர்மிஷன் கேட்டு ஸ்கூல்ல ஆரம்பிச்சோம். ஹிந்தி எழுத படிக்க தெரியும், ஹிந்தியில கொஞ்சம் பாட்டு பாட தெரியும், எப்படி ஊழியம் பண்ண தெரியாது. ஏன்னா அங்க வந்து 99% பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆண்கள் எல்லாமே சவுத் இந்தியால வந்து எங்கேயாவது வேலையில இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் வந்து முக்காடு போட்டாங்க இதோரில் தான் போட்டுட்டு இருப்பாங்க. எப்பவுமே யாராவது ஒரு புது ஆள் வந்தாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு அட்ரஸ் கேட்க போனா நம்ம ஊர் ஆட்கள் வந்து பெண்கள் இருந்து அட்ரஸ் சொல்லுவாங்க எங்க போகணும்னு சொல்லி. அவங்கள நம்மளை பார்த்து அடுத்த நிமிஷம் உள்ள ஓடி போயிடுவாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால நாங்க அந்த இடத்துல போயிட்டோம் ஊழியத்துக்காக. ஆண்டவர் இங்க இருக்கிற கலாச்சாரம் தெரியல எங்களுக்கு. வந்து அவங்க ஹிந்தி எழுத படிக்க கத்துக்கிட்டோம். உள்ள கிராமத்துக்குள்ள போகும்போது அங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து போஜ்புரின்னு ஒண்ணு, இதை விட அது ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க, புரியவே புரியாது, அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய சவாலா இருக்கு.
நாம பேசும்போது இந்தியில பேசல, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ரிட்டர்ன் நம்ம கிட்ட பேசுறது போஜ்புரியில் தான் பேசுவாங்க. அது புரியுதும் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சில நேரத்துல வந்து நாங்க போய் ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, கொண்டு வந்தது நீங்க, எங்க எங்களாலும் போக முடியாது, ஊழியம் பண்ண முடியாது. நாங்க இருக்கிற இடத்துல ஆத்மா கொண்டு வந்தீங்கன்னா நாங்க ஊழியம் செய்யறோம், இல்லைன்னா நாங்க செய்யல. இதுதான் என்னோட ஜபம். நீங்க என்ன தேடி கொண்டு வர ஆத்மாக்கல, நான் யாரையும் தேடி போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஸ்கூலுக்குள்ள உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஜோம் பண்ணோம், நானும் என் மனைவி பிள்ளை 3 பேர் ஜோம் பண்ணோம். 2வது வாரத்திலயும் நாங்க 3 பேர். 3வது வாரத்துல சர்ச்சுக்கு ஒரு 35 பேர் வந்து உட்காந்தாங்க. நான் வெளியில எங்கேயுமே போகல. உள்ள சனிக்கிழமை வந்து உட்காந்து ஜோம் பண்ண, ஆண்டவரே நீங்க ஆத்துமாக்களை கொண்டு வந்தா நாங்க ஊழியம் செய்வோம், இல்லைன்னா கடைசி வரல இப்படியே நானும் என் வீட்டாரும் அப்படிதான் இருப்போம்னு சொல்லி சொன்னோம். 3வது வாரத்துல 35 பேர் வந்து உட்காந்தாங்க. 35 பேர் உட்கார்ந்த உடனே எங்களுக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா முறை அங்க போய் ஆரம்பிக்கிறோம், அதை பத்தி தெரியும். RSS வந்து பயங்கரமான ஆளுகை செய்யற இடம் தான் உத்தரப்பிரதேஷ். எங்களுக்கு எல்லாம் எல்லாமே ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, சின்ன பசங்க, வாலிப பசங்க எல்லாமே இருந்ததுன்னு ஒரு பயம் வந்துச்சு. அவங்க வந்துட்டாங்களோ அன்ட்டு எல்லாம் ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சோன்னு மெசேஜ் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபலே கூப்பிட்டு இருந்தா, ஒரு கிறிஸ்டியன் தான், ஒரு பாஸ்டர். அவர் மெசேஜ் எல்லாம் கொடுத்து முடிச்சோன்னா அவர்கிட்ட கேட்கிறோம், நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி மும்பை போனதுனால மும்பையில் ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், அங்க எங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு, திரும்ப எங்க ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம், இங்க சர்ச்சு எங்க இருக்குன்னே தெரியல எங்களுக்கு, நாங்க வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், நான் இன்னும் கம்யூனியன் அட்டன் பண்ணலையே, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கும்போது பக்கத்து வயல்ல ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு கேட்டுச்சு, என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. இல்ல நான் வந்து இயேசுவை பத்தின்னு சொல்லி இயேசுவை பத்தி சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, 2 வாரமா இங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கு, அங்க ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க, வேணா அங்க போய் பாருங்கன்னு சொல்லிச்சு. இந்த பொண்ணுடைய ஊருக்கும் அங்கேயும் 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் ஆண்டவர் வந்து அங்க அது வரலாம் ஆடு ஓட்டிட்டு போக வச்சிருக்கிறாரு. அங்க போய் சொன்னது உடனே ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா அவங்க எல்லாம் வந்தாங்க, 35 பேர் வந்தாங்க. கேட்கும் போது மாதிரி சொன்னாங்க, நாங்க இனிமேல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலாம்னு கேட்ட, சந்தோஷமா வாங்கன்னு சொல்லி சொன்னோம். அடுத்த வாரத்துல அங்க அந்த ஊர்ல பிரேயர் ஆரம்பிச்சோம். அந்த பிரேயர் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவங்க மூலமா வளர்ந்து இப்ப நம்ம சர்ச்சுக்கு வந்து 280ல இருந்து 300 பேர் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் இப்ப ஒரு 100 கிராமத்துல வந்து பிரேயர் செல் நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் அப்படிதான். நான் எங்கேயும் போகல, அங்கே நின்றுட்டு இருக்க, ஆண்டோட ஜபம் நீங்க கொண்டு வாங்க. நிறைய கிராமங்களே நான் எப்படின்னா யூடியூப் இதுல மேப்ல செக் பண்ணுவேன், எங்க இருக்கு இந்த கிராமத்தை எல்லான்ட்டு செக் பண்ணி அந்த ரூட்டை தேடி பிடிச்சிட்டு போய் அந்த வீட்டை கண்டுபிடிப்பேன். அந்த மாதிரி தான் ஆண்டவர், யாரையும் நம்ம போய் தேட தேவையில்லை, ஆண்டவர் நம்மை தேடி ஆத்துமாக்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 10 ஆத்துமாக்கள் புதுசா வரும். உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டா அவங்க வேற எங்கெங்கயோ லிங்க் பண்ணி காட்டுவாங்க, அவங்க சொல்லுது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சில மும்பையில இருந்தெல்லாம் போன் பண்ணாங்க, நீங்க வந்து இந்த ஊர்ல இருக்கிற பாஸ்டர்? ஆமா. என் நம்பர் எப்படி கிடைச்சுன்னா அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, மாத்தி எங்க வீட்டுல இருந்து நான் இங்க வந்து மும்பையில இருந்து ரசிக்கப்பட்டேன், என் குடும்பம் இந்த ஊர்ல இருக்கு, அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. நான் போனா அவங்க ஏத்துக்குவாங்களா? நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க போனா மட்டும் போதுங்க, நீ போனா மட்டும் போதுங்க. நான் சொல்லுவேன், என் சர்ச்சில் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, எங்க விசுவாசிங்க 3 வாரம் விசுவாசிங்க தான் எங்க சர்ச்சுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் எங்க பாஸ்டர் வருவான்னு சொல்லி அவங்களே சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க எங்க விசுவாசிங்க. அதனால எங்க சர்ச்சில் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம்ப்பா, நாங்க 3 வாரம் எங்க சர்ச்சுக்கு வந்தாதான் 4வது வாரம் உங்களை நாங்க பார்க்க வருவோம்னு சொல்லிட்டு. அப்படிதான் எல்லா விசுவாசியுமே, ஒவ்வொரு விசுவாசியும் 3-4 வாரம் எங்க சர்ச்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் 4வது வாரத்துல 5வது வாரத்துல தான் எங்களுக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. என கர்த்தர் அவர் சொன்ன இடத்துல நம்ம நின்னுட்டோம்னா ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்துட்டே இருப்பார். நம்ம யாரையும் தேடி போக தேவையில்லை. அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் நம்ம எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட விட மாட்டார். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல நாங்க நடத்திட்டு இருந்தோம். ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 2000 அந்த லாக்டவுன் டைம்ல வந்து பயங்கர பிரச்சனை ஆயிட்டு நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்கூலோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால ஸ்கூல்ல இந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறம் எங்க வீட்டுல ஸ்கூல்ல நடத்தாதீங்க பிரேயர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள மேல நாங்க இருக்கோம், கீழே 2 அண்டர் கிரவுண்ட் ரூம், பெரிய ரூம் கிடையாது, இந்த அளவுக்கு தான். இந்த ஜன்னல் இருக்குங்கல்ல, இந்த ஜன்னல் இருந்து அந்த ஜன்னல் வரல, இதில் பாதி தடுத்திருப்பாங்க. அப்படின்னா 10க்கு 10 அவ்வளவுதான். இந்த 10க்கு 10 இடத்துல 180 பேர் நாங்க உட்காந்து ஆராதிக்கிறோம். 180 பேர். அது வெயில் காலம் வந்துச்சுன்னா நாங்க உட்கார, நான் என் மனைவி இங்க நிப்பாங்க, 2 பேரும் இங்க காலை சுத்தி உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்க வேர்வை ஒவ்வொருத்தருடைய தலைமையில விழும்.
அந்த மாதிரி நெருக்கடியில் உட்காந்துட்டு இருப்போம். நம்ம விசுவாசிச்சோன்னா நீங்க ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் நமக்கு இடம் தரணும்னு சொல்லி ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். ஆண்டவர் ஒரு இடத்துடைய ஓனரையே எனக்கு ஃபோன் பண்ண வச்சாரு. நீங்க இடத்த வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு. இடத்த பார்த்தோம். நல்ல ரோடு வசதியா இருக்கிற அண்ணெல்லாம் வந்திருக்காங்க, வந்து பார்த்துருக்காங்க. ரோடு பக்கத்துல நல்லா தார் ரோடு இருக்கிற இடத்துலயே யார்கிட்ட போய் நிக்க தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு. எவ்வளவு இடம்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார் வந்து, நான் அதுக்கு முன்னாடி இடம் பார்த்துட்டு உடனே விசாரிச்சேன் பக்கத்துல. எப்படின்னா ஒரு பிளாட் வந்து 3.5 லட்ச ரூபாய் இல்ல 4 லட்ச ரூபாய் இருக்கும். 4 லட்ச ரூபாய் அங்க அந்த இடத்துல. என்ன நான் கேட்ட ஓனர் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது உங்க இடம், நீங்க எனக்கு விக்கிறீங்க. ஏன் ஓனர் என்ன வந்தாருன்னா, இந்த இடம் உங்களுது, எனக்கு என்ன பார்த்து சொல்றேன், இந்த இடம் உங்களுது, நீங்க எனக்கு வித்தா எவ்வளவுக்கு விற்பீங்க கேட்டாரு. என்கிட்ட வந்து நாங்க வந்து இண்டிபெண்டா விசுவாச ஊழியம் பண்ணதெல்லாம் காசு கிடையாது. நாங்க சொன்ன இது எப்படியே தட்டி கழிக்கணுன்ற ஒரு இப்ப இதுல வந்து நான் கேட்ட 1,20,000 ரூபாய்க்கு. 4 லட்ச ரூபாய் இடம் வித்துக்கிட்டு இருக்கு. நான் 1,20,000 ரூபாய் கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து 2 லட்ச ரூபாய் கிட்ட அந்த இடத்தை வித்துருக்கேன். அதுக்கு 2 லட்சத்துக்கு மேல எவ்வளவு நாள் கொடுங்க, அது கீழே இறங்காதீங்கன்னு சொல்லி சொன்னாரு. நானும் சிஸ்டம் பேசி பார்த்துட்டு, அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபாங்கய்யா, அதுக்கு மேல 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது இருந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டாரு. 1.5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டாரு. 8 பிளாட் 1.5 லட்சத்துக்கு சரி, 1.5 லட்ச ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு மட்டும் 12 லட்ச ரூபாய் சரின்னு சொல்லிட்டாரு. நானும் சிஸ்டம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எப்பா நீ 1.5 லட்ச ரூபாய் சொல்லிட்டீங்களே, அவர் சரின்னு சொல்லிட்டாரு, இது எப்படி நம்ம கொடுக்க போறோம் சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து டக்குன்னு அவரும் கேட்டு, என்ன ஆச்சு உங்களுக்கு என்பது, ஐயா இது வந்து இது கொஞ்சம் அதிகமா இருக்கும், நான் பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, இது என்ன பண்ண தெரியலன்னு, இன்னும் ஒரு 50,000 ரூபாய் கழிச்சுக்கோங்க, 11,50,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. திரும்பவும் பேசும்போது இப்பயும் என்ன பிரச்சனை உங்களுக்கு, இது ஒரே டைம் எங்களால கொடுக்க முடியாது, வேற எப்படி கொடுப்பீங்க, 5 தவணையே கொடுப்போம். ஓகே கொடுங்க. என்ன பண்ணணும், நீங்க செக் போட்டு எனக்கு கொடுத்துருங்க, நீங்க பணம் போட்ட பின்னாடி எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் செக் போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறேன். நான் அப்படிதான் சொன்னாரு. அதே மாதிரி எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்தோன்னே எனக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு வரும்போது வந்து சில பாஸ்டர் சொல்லுவாரு, பாஸ்டர் நீங்க யூபியில இடம் வாங்கும்போது சொல்லுங்க, நம்ம சபை மேலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 50 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை எனக்கு. அந்த பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கேப்ல யோசிக்கிறேன், ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் பேரு, ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் யோசிச்சு, ஒவ்வொரு இவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தவரை இவங்க 50,000 ரூபாய் கொடுப்பாங்க, இவங்க 1 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க, அப்படியே பிளான் பண்ணிட்டு வந்துகிட்டாரு. பரவாயில்ல போதுமானது ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல வந்துட்டு நானே என் ஒய்ஃப் 2 பேர் கையை பிடிச்சி ஜெபம் பண்றோம். ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, நீ யாருக்கிட்டையும் கேட்க கூடாது, நீ யார்கிட்டையும் கேட்க கூடாது. டக்குன்னு என்னோட குறுக்கு புத்தி பிளான் பண்ணது, ஆண்டவரை நான் கேட்கல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுறேன் பிரேயர் பாயிண்டா. ஆண்டவர் அதுவும் தெளிவா மெசேஜ் கூட அனுப்ப, நீ யாருக்குமே வாய் திறக்க கூடாது. சொல்லலன்னா எப்படி கொடுப்பாங்க ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணு, என்ன சொன்னது அதான் ஆண்டவர், நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு தருவேன் சொல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை கொடுத்தாரு. காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், உன் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். இது வெறும் வசனம் தான். ஏன் என்னோட சபையில வந்திருக்கிற விசுவாசிங்களுமே 300 பேர் வராங்க. அவங்க போடுற ஆஃபரிங் ஒரு மாசத்துக்கு நம்ம சேர்த்தனா கூட ஒரு 1000 ரூபாய் வராது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்களை வந்து குறை சொல்லல, கஷ்டப்படுற பிள்ளைங்க. அவங்க சொல்லிட்டேன், உங்ககிட்ட இருந்து நான் 1 ரூபாய் கூட கேட்க மாட்டேன், நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு காணிக்கை என்னன்னா ஜெபம் மட்டும் தான். ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அநேக பேர் உபவாசம் இருந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆண்டவர் 2023 அந்த இடம் வாங்க டைம்ல சொன்னாரு, நீ 1 வருஷம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். 23 ஜனவரி 1ஆம் தேதி இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரல என்ன உபவாசம் இருந்து ஜெபிக்க சொன்னாரு. அந்த ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த அற்புதம் செஞ்சாரு. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், எந்தெந்த டேட்ல நான் செக் கொடுத்தோம் அந்தந்த டேட்ல சரியா பணம் கொடுக்கறது ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அந்த இடத்துடைய வேல்யூ வந்து கவர்மெண்ட் வேல்யூ வந்து 1.25 கோடி ரூபாய். அந்த பேப்பர் மட்டும் நான் 6 லட்ச ரூபாய்க்கு பேப்பர் வாங்கினேன். மொத்தம் டோட்டலா 20 லட்சம் ரூபாய் 4 மாசத்துல ஆண்டவர் கொடுத்தாரு. எந்த மனுஷன் நான் எவ்வளவு பேர் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் 20 லட்சத்தை ஒரு 4 மாசத்துல கிடைக்காது நமக்கு. ஆண்டவர் நினைச்சாருன்னு முடியும் அவரால். அது மட்டும் இல்லாம இது முடிச்ச உடனே 3 மாசம் தான் கேப் போட்டேன் நான். ஏப்ரல்ல முடிச்சேன். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசம் விட்டுட்டு, ஜூலை 4 மாசம் விட்டுட்டு திரும்பவும் செப்டம்பர் 23ஆம் தேதி நான் சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என்னுடைய மாமியார் வீட்டுல இருந்தாங்க, அங்க இருந்தாங்க. கேட்டாங்க, எப்பா இப்பதான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து இடம் வாங்கியிருக்கியே, ஏதோ காசு வச்சிருக்கியா கேட்கும்போது நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா நான் வெறுங்கையில முளம் போட போறேன், எங்க அப்பா மேல வச்சிருக்கிறாரு, எனக்கு எப்ப தேவையோ அப்ப தருவாரு, எனக்கு எப்ப தேவையோ அப்ப தருவாருன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் போய் மண் வெட்டி வச்சு வெட்டும் போது ஒரு பிரதர் போன் பண்ணாரு,
ஃபோன் பண்ணி, அண்ணா உங்க அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய் போட்டிருக்கேன், நீங்க சர்ச்சு கட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லவே இல்லை. என் மாமியாருக்கு தெரியும், என் ஒய்ஃப் தெரியும், 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு எப்படி தெரியாதுன்னு தெரியாது. அவர் வந்து அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி வேலை ஆரம்பிச்சோம். இப்ப எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு விண்டோவும் ஒயரிங்க்கு மட்டும் தான் இப்ப நிக்குது. ஆண்டவர் அந்த அளவுக்கு அந்த இந்த இது கட்டடத்தை எவ்வளவுன்னா 40க்கு 60 அந்த அளவு சைஸ் ஆண்டவர் கட்ட வச்சிருக்கிறாரு. அண்ணா மேல டெரஸ் போடலப்பா அண்ணன் வரும்போது சிஸ்டர் சொன்னாங்க, ஆனா இங்க நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஏன்னா பரிசுத்தவான் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பெரிய எழுப்புதல் உண்டாகும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆண்டவர் கம்ப்ளீட் பண்றது, இன்னும் கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் தருவாருன்னு சொல்லிட்டு தாவீது சொன்னது போலதான், மனுஷன் நம்புவது பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷன் கொடுத்தா எனக்கு கிளி தான் கொடுப்பாங்க, ஆண்டவர் கொடுத்தா எனக்கு அள்ளி கொடுப்பாரு. நிறைய எனக்கு வேண்டியதையும் நான் கேட்கறத விட அதிகமா கொடுப்பாரு. இந்த நிமிஷத்துல அப்படிதான் கொடுத்திருக்காரு, இனியும் கொடுக்க போறார். அந்த விசுவாசம் தான் நாங்க இருக்கிறோம். இது அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. போன 2024 ஆகஸ்ட் மாசம் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 4 போலீஸ் சொன்னாங்க. போலீஸ் வந்துட்டு நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மதம் மாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அங்க மதம்லாம் யாரும் மாத்த வரல சார், மனசு மட்டும் தான் மாத்த வந்திருக்கோம். இல்ல உங்களை நீங்களாம் மதம் மாத்துறீங்கன்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இல்ல அவங்களெல்லாம் பத்தி சொல்ல மாட்டேன், அவங்கள பத்தி சொல்ல மாட்டேன் சொல்லி சொன்னாங்க. நான் இங்க இருக்கிற விசுவாசி ஒரு சண்டே தான் வந்திருந்தாங்க, ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க, வாலிப பசங்க பெண்கள் எல்லாம் இருந்தாங்க. நான் பேசல. எங்க சபைக்கு வந்திருக்கிற எங்க சபைக்கு வந்திருக்கிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வந்து நின்று கேட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட பதில் சொல்லலை சார், வந்திருக்கிற இவங்களையே நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, என் பிள்ளைக்கு சின்ன வயசுல இருந்து ஃபிட்ஸ் வருது, அவளுக்கு வலி அந்த இந்த காக்காவல் மாதிரி வரும். நான் எல்லா இடத்துல போயிட்டு எல்லா டாக்டர்கிட்ட காட்டினேன், அவங்களுக்கு கைவிட்டாங்க. எல்லாம் அவங்க மந்திரம் தந்திரம் பண்றவங்க எல்லாம் கொண்டு போயிட்டேன், எல்லா கோயில் கொண்டு போயிட்டேன், எல்லாம் கைவிட்டுட்டாங்க. இங்க வந்து 2 வாரம் தான் ஆச்சு. என் பொண்ணு நல்லா இருக்கப்ப. எனக்கு நன்மை எங்க கிடைக்கும், அங்க போனோமா இல்ல நீங்க சொல்ற இடத்துக்கு போனோமான்னு அந்த லேடி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் அமைதியாயிட்டார். வாலிப பசங்களை பார்த்தே, நீங்க எல்லாம் எதுக்கிட்ட வந்திருக்கீங்க, உங்களுக்கு மாசம் எவ்வளவு கொடுக்குறாங்க? மாசம் அவங்க பணம் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கல, நல்ல விஷயத்த அவங்க சொல்லித்தராங்க. எங்களுக்கு என்ன கத்துக்கிட்ட அவங்க கிட்டன்னு, ஒரு அப்பா அம்மாக்கு எப்படி கீழ்படியணும், எப்படி மதிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க அதை கத்துக்கிட்டு அவங்க பின்னாடி வந்துகிட்டு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்த கோபத்தோடு வந்தவங்க அவங்களோட சுபாவம் மாறி, இல்ல நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, உங்க சொந்த இடமா இருந்தா நடத்தலாம்னு சொல்லி சொன்னாங்க. என் சொந்த இடம் இருக்கு, அங்க கட்டிட்டு இருக்கேன், எனக்கு 2 மாசம் பர்மிஷன் வேணும், நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு சொல்லி அங்க எஸ்பி கூட்டு, அங்க இருக்கிற எஸ்ஓ கிட்ட கூட்டு போனாங்க. அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னாரு, உங்க சொந்த இடத்துல நீங்க நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால கம்ப்ளீட் இல்லாம இருந்ததுனால கொஞ்சம் நான் வந்து இது பண்ணிட்டு செப்டம்பர் மாசம் 1 வாரம் அங்க ஆரம்பிச்சேன். அங்க ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து பயங்கரமான ஒரு 200-250 பேர் வந்து அடிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அடிக்க வந்து எல்லாம் உடைச்சால நாங்க காம்பவுண்ட் போட்டுருந்தோம், காம்பவுண்ட் சோரெல்லாம் பிடுங்கி எரிஞ்சு, இங்க உங்களை இருக்கவே விட மாட்டேன், இதுக்கப்புறம் வந்து உங்களை அடிச்சு இங்கே தொங்க விட போறேன்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணுவோம். நான் தெளிவா சொல்லிட்டேன், நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு ரூல்ஸே கிடையாது. நீ என்ன சொல்லணுமோ அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, என்கிட்ட கத்துறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, நீ அங்க போன்னு சொல்லுங்க. அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃப் டக்குன்னு 112க்கு போலீஸுக்கு போன் பண்ணாங்க. அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் தனிப்பட்ட கையெழுத்து குமரார், கொஞ்சம் பொறுமையா இருங்க, பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க நடத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நடத்ததுபடி ஹைகோர்ட்ல பர்மிஷனுக்காக போட்டிருந்தேன், எழுதி போட்டிருந்தேன். சார் நான் ஹைகோர்ட்ல நீங்க வந்து போய் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சார் நான் ஹைகோர்ட்ல போட்டிருக்கேன், ஹைகோர்ட்ல வந்துருச்சுன்னா ஒருத்தனுமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களே உங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். போன மார்ச் மாசம் அந்த இது கிடைச்சது, அந்த ஆர்டர் கிடைச்சது. நீங்க வந்து உங்க இடத்துல நீங்க ப்ரேயர் பண்ணலாம், யாராவது உங்களை எதிர்காலத்துல பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் போடணும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல. அவங்க எஃப்ஐஆர் போடலைன்னா ஹைகோர்ட் மூலமா எஃப்ஐஆர் போட்டு அவங்களை உள்ள தூக்கி வைப்போம். இதுதான் ஆர்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2 மாசம் 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 2
அந்த ஆர்டர் வந்து அப்படியே பண்ணலான்னு நாங்கள் சர்ச் ஆரம்பிக்கலான்னு போது எங்களுக்கு வாங்கி கொடுத்து வக்கீல் சொன்னார், எதுக்குமே கலெக்டருக்கு ஒரு முறை ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருங்க பாஸ்டர்ன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் போடும்போது அவர் சொன்னார், பேசி முடிச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் எஸ்பிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க பேசுன்னு சொல்லி. அவர் கேட்டார், நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை, பணம் கொடுத்து மாற்றலைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் தரேன். ஆனால் யாராவது ஒருத்தர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் சிவியரான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சார், நீங்கள் வந்து எங்கள் சபையில் உட்கார எல்லாரையும் நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தப்பான விஷயம் நான் தான் பண்ணேன்னு சொல்லி சொன்னா தூக்கி உள்ள இங்கே ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்துட்டு நான் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கிருந்த என்கொயரிக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 வருஷமா எங்களை பற்றி என்கொயரி பண்ணியிருந்திருக்கிறாங்க ஒருத்தர். அதுலேருந்து டீமில் ஒரு ஆள். அவர் சொன்னார், நான் அவர்கிட்ட கேட்டேன், அவங்களெல்லாம் கூப்பிடணுமா விசுவாசிகள்? இல்லை உங்களை மட்டும் தான் என்கொயரி பண்ணணும்னு சொல்லி சொன்னார். எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அதில் இருந்த ஒரு உயர் அதிகாரி சொன்னார், நீங்கள் எப்போ சர்ச்சை ஆரம்பிப்பீங்களோ அப்போ சொல்லுங்க, நானும் வந்து நான் பைபிள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நான் எஸ்பியை பார்க்கும்போது இப்போ அந்த இந்துக்களுடைய வந்து திருவிழா மாதிரி காவடி எடுக்கிறது, அங்கேயும் காவடி எடுக்கிறாங்க. அது இருக்கிறதா இது முடிஞ்சோடனே நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்டவர் நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு ஆண்டவர் சித்தமாக இருந்தால் ஆகஸ்ட் 3ஆவது வாரத்தில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் அந்த ஆண்டவர் சித்தமாக இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க, தேவன் அற்புதம் செய்யணும். ஆண்டவர் வந்து இன்னும் ஆத்துமாக்கள் கொண்டு வரணும். ஏன்னா இருள் இருக்கிற ஜனங்க வெளிச்சத்தை பார்க்கணும். அங்கே இருக்கிற பெண்கள் வந்து நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமம் 40 வருஷத்துக்கு பின்னாடி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இன்னும் இருக்கு. ரோடு வசதி இல்லாமல், சரியான லைட் வசதி இல்லாமல், சரியான மருத்துவ வசதி இல்லாமல் நெருக்கடியின் மத்தியில் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஸ்கூலில் எஜுகேஷனும் ரொம்ப மோசம். டீச்சர்ஸ் ஸ்கூல் போகாத சூழ்நிலை. ஸ்கூல் டீச்சர்ஸ் யாரும் போய் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எதுக்காக பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா சாப்பாட்டுக்காக மட்டும்தான். பெண்களுடைய சூழ்நிலை ஒரு அடிமை தான். அடிமைத்தானத்தில் அப்பா அம்மா கிட்ட அடிமையாக இருந்தாங்க. வீட்டில் வேலை செய்கிற மாதிரி. மாமியார் வீட்டுக்கு போனாலும் அப்படிதான். அம்மா வீட்டில் யார் அப்பா அம்மா யார் இறந்தாலுமோ இந்த பொண்ணு போக முடியாது. வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் போவாங்க. அப்பா அம்மா வீட்டிலேருந்து யாராவது ஃபோன் வந்துச்சுன்னா மாமனார் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே ஒரு பட்டன் மொபைல் தான் இருக்கும். மாமியாரோ 2 பேரும் அட்டன் பண்ணுவாங்க. என்ன விஷயம் அதை கேட்டு அதுக்கிட்ட சொல்லுனா சொல்லலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்படிதான். எப்போ அந்த அம்மா வீட்டுக்கு போகுன்னா ரொம்ப வியாதி வந்து அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாம கட்டில் கிடையாதுல்ல, அப்போதான் புருஷங்காரன் கொண்டு போயிட்டு அந்த அம்மாவை கொண்டு போய் அங்க தள்ளி விட்டு வந்துருவாரு. என்ன சொல்லுவாருன்னா, என்னப்பா இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்திருக்கேன்னா, உன் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணனே தவிர உன் பொண்ணுடைய வியாதி அல்ல. சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ அவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணி எங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேனே, யாரெல்லாம் சமைக்கும் போது உப்பு காரம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ற ஆட்கள் யாரும் இருக்காங்க? பரிமாறத்துக்கு முன்னாடி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. மேக்ஸிமம் 90% இருப்போம். கொஞ்சம் வயசானவங்க தான், தேர்ச்சி அடைஞ்சவங்க தான் இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் அப்படி நக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களன்னா நமக்கு டைவர்ஸ். உப்பு காரம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் மற்றவங்களை பரிமாறினீங்களான்னா அது வந்து எச்ச சாப்பாடு. நாம் வந்து தட்டில் இருக்கிறத எச்ச சாப்பாடுன்னு சொல்லுவோம். அவன் என்ன சொல்கிறான்னா, குழம்பு எல்லாமே எச்சாயிடுச்சு நீ நக்கி பார்த்ததுனால, டேஸ்ட் பண்ணதுனால. அந்த எச்ச சாப்பாடை மாமியாருக்கு நீ பரிமாறுறதுனால குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி தெரியல, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிட்டு அது போய் 2-3 நாள்லயே வந்து பின்னாடி டைவர்ஸ் லெட்டர் போகும். அந்த பையனுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சில நேரத்தில் உப்பு காரம் அதிகமா இருந்தாலுமே வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதே பிரச்சனை தான். அப்படின்னு நமக்கெல்லாம் எத்தனை முறை டைவர்ஸ் ஆகணும்? நாம சொல்லுவோம் நம்ம வீட்டுக்காரன் இப்படிதான் இருக்கு, எனக்கு முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்க அட்ஜஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீ இதுக்காக தான் வந்திருக்க, இதுதான் செய்யணும். 24 மணி நேரம் இப்படி மூடிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் பெண்களுடைய சூழ்நிலை சொன்னா ரொம்ப, அவங்களுக்கு வந்து டாய்லெட் பாத்ரூம் போறதுக்கு டாய்லெட் பாத்ரூம் கிடையாது, வெளியில தான் போகணும். அவங்க வந்து வெளியில தான் போகணும். அதனால விடிகாலையில போகணும், இல்லைன்னா அப்படியே அடக்கி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து யூரினல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அவங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அது வந்து மோஷன் போகும்போது ரத்தமா வருதுன்னு சொல்லி ஜோமனை சொல்லுவாங்க. குளிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது, பொதுவான ஒரு இடத்துல தான் குளிப்பாங்க. அது எப்படின்னா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே குளிப்பாங்க. முகத்துக்கு காலுக்கு மட்டும் சோப் போடுவாங்க. அப்படின்னு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒன்று தப்பா கேட்டுருக்க பாஸ்டர், நீங்க உட்காந்து பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டாதீங்க. என் வைஃப் பார்த்து சொன்னதுதான் எனக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்க ஜெபம் தான் உங்களை மாற்றும்.
எத்தனையோ மிஷினரிகள் வந்து நம்ம ஊர்ல இருந்து முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு அழுதுனால நம்ம மாநிலம் வந்து நல்ல செழிப்பான மாநிலமா இருக்கு. இப்ப மத்த மாநிலத்துக்கு மிஷினரியா உங்களே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அதோட பிரதிபலனை நம்ம பரலோகத்தில் பார்க்க முடியும், இங்கேயும் நீங்க பார்க்க முடியும். உங்களால நான் முன்னாடி சொன்னது போல 1 நிமிஷம் 30 செகண்ட் அது கூட முடியலன்னா அட்லீஸ்ட் டாய்லெட் பாத்ரூம்ல இருக்கும் போதாவது நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்க தேசம் ஒரு மாறுதல் கண்டடையணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? சாரி, பாஸ்டர் சொன்னதை விட ஒரு 11 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். சாரி பாஸ்டர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஊர்ல இல்லை. ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஆமென். எத்தனை பேர் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும்? இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். நாம் ஜெபிக்கிறது, நாம் செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் ஜெபத்திற்கு கர்த்தர் வல்லமை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஜீவன் உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நாம் சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம், அதுக்கே நிறைய பேர் வர்றதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சுதந்திரமாய் எங்க இருக்குதோ அங்க போகவே மாட்டோம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சர்ச்சை நடத்த முடியாத காலங்கள் இருந்துச்சு, ஆனால் அவர் வாஞ்சாய் ஓடினார்கள். இந்திய தேசத்துல சுதந்திரம் இருக்குது, தமிழ்நாட்டில் சுதந்திரம் இருக்குது. ஆனா வேண்டி வேண்டி நம்ம என்ன பண்ணணும்? சபைகளுக்கு நாம் கொண்டு வர மீன்ஸ் ஆத்மாக்கள் வர வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய நாட்கள் மாறுவதற்கு உண்டான காலங்கள் பெரிதான காலங்கள் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் இப்போ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கும் இந்த சூழ்நிலைகள் வரக்கூடாது, அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். நாம் யூபிக்காக நாம் ஜெபிப்போம், பாஸ்டர்களுக்காக ஜெபிப்போம், ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாளிலும் கூட விசேஷமா இது ஒரு விசேஷமான நாள். என்னுடைய மத்தியில என்னுடைய அக்காவும் என்னுடைய அக்கா மகனும் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் அவர் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து இன்னும் ஒரு சில வாரங்கள் நம்மோடு கூட இருப்பார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. அந்த இப்போதும் கூட நாம் 7 நிமிடம் தேவனுடைய சமூகத்திலே இந்த பாடலை பாடுகிற வேளையிலே கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கை நாம் செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நிறுத்துவோம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். நாம் ஒரு தீர்மானத்தை இந்த நாளிலே நாம் எடுப்போம். நாம் இந்த ஊழியங்களுக்காய், இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய தேசத்துக்காய், இந்த இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம் காரியங்களை நாம் கேட்கிறோம். தேசத்துக்கு, நம்முடைய சபைகளுக்கு, ஊழியங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. இனி அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது என்று கர்த்தர் சொல்கிறது போல, ஆயுதங்கள் வாய்க்காதபடிக்கு கர்த்தர் விடுதலையாய் கர்த்தரை உயர்த்த, விடுதலையாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, விடுதலையாய் கர்த்தரை போற்றுகிற ஒரு தேசமாய் இந்த தேசம் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த வேளையில, இந்த பாடல்களை பாடுகிற வேளையில கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கை நாம் செலுத்துவோம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. உமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே
தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி, திருப்பாதம் நம்பி வந்தேன். ஆண்டவரே, உமது பாத தண்டையில நான் வந்திருக்கிறேன் அப்பா. ஒருவரை மாத்திரமே நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் செபிக்கிற ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிற தேவன். நாங்கள் செபிக்கிற ஜெபங்கள் ஒரு காலத்திலும் வீண் போகாது ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற போது என் செவிகளை திறந்து வைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நீதிமான்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு உமது செவிகள் எப்போதும் திறந்தவைகளாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, எங்கள் சத்தத்திற்கு அப்பா உமது செவிகளை நீர் திறந்து வைப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்கள் ஆண்டவரே செவிகளை அடைத்துக் கொள்ளலாம். நாங்கள் கேட்கிற போது ஆண்டவரே, மனிதர்கள் தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்ளலாம். ஆனால் உமது செவியை எங்களுக்காக எப்பொழுதும் திறந்து வைக்கிறீரே, எங்கள் விண்ணப்பத்துக்காக திறந்து வைக்கிறீரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம்.